நம்ம ஹீரோ டூசிக் எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றான். அதுல இருக்கிற அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் யாரு, அதுல இருக்கிற ஆள் வேற பாக்குறதுக்கு நம்ம டூசிக் மாதிரியே இருக்கான். இப்படி நிறைய குழப்பத்தோட ரொம்பவே சஸ்பென்ஸோட தான் போன எபிசோட நம்ம பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு எபிசோடுமே ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்க போது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த எபிசோட் ரொம்பவே பிடிக்குங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ அப்படியே அடுத்த நாள் விழுந்துருது. நம்ம ஹேஜன் அந்த குட்டி சாத்தான், அதாங்க அந்த காஃபி ஷாப் கடைக்காரனோட பொண்ணு, அவளை கூப்பிட்டுட்டு அந்த காஃபி ஷாப்புக்கே வந்துடுறான். உள்ள வந்தோடனே அந்த பொண்ணு, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு ஆசையா கட்டி கூட பிடிக்கல. உடனே வந்துட்டு, நான் தான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன்ல, எனக்கு பல்லுல மாட்டுற அந்த பிரேசஸ் போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு தாங்க கேக்குது அந்த புள்ள. அவங்க அப்பாவுமே, நீ பண்ண காரியத்துக்கு உன் பல்லையே உடைக்கணும், உனக்கு பல்லுல மாட்டுற அந்த பிரேசஸ் கேக்குதா, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க. அப்படியே அவர் நம்ம ஹேஜனை பார்த்து, டாக்டர் மன்னிச்சிருங்க நேற்று நைட்டு நடந்ததுக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு அதுக்கு நம்ம ஹேஜன் தேங்க்ஸ் வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. ஏதோ நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பத்தி நம்ம அப்பா அம்மாட்ட போட்டுடுற மாதிரி இவ அவளை பத்தி அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. ஆனா நல்ல விதத்துல சொல்றா, அது வரைக்கும் சந்தோஷம். என்னன்னா, உங்க பொண்ணு மேல நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்கன்னு நான் பார்த்தேன், ஆனா அவளுக்கு உங்களை தாண்டியுமே நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதை கேட்டதுமே அந்த காஃபி ஷாப் கடைக்காரன், என்னது என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்தில் கேட்கறான். உடனே நம்ம ஹேஜன் அவ வரைஞ்சிருந்தா பாத்தீங்களா அந்த சின்ன பொண்ணு ஒரு டிராயிங் புக்கு, அதை எடுத்து கொடுத்துட்டு, இங்க பாருங்க உங்க பொண்ணு எவ்வளவு அழகா அவளோட அந்த ரோல் மாடல் ஜூன்ன்றவன வரைஞ்சிருக்கான்னு பாருங்க, இவளுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, அது உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியல பாத்தீங்களா, அவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ வழியிலேயே போங்க அப்படின்னு அந்த புக்கு கொடுக்குறான். அதை பார்த்ததுமே அவன் பூரிச்சு போயிடுறான். சே, நம்ம பிள்ளைய அப்படி வந்திருக்கு, என்ன சொல்றீங்க என்னோட மகளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்பே அந்த குட்டி சாத்தான் மறுபடியும் கீழே ஓடி வந்துருது. அப்பா, என் ரூம்ல இருந்த அந்த போஸ்டர் நீங்க தான் கிழிச்சிங்களா, நான் தான் அந்த டிஓஎஸ் மெம்பர்னு தெரியும்ல, எதுக்கு எனக்கு பிடிச்ச கேப்பாப்போட போஸ்டர் கிழிச்சிங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துருது. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா இவ்வளவு நேரம் ஆசையா வரைஞ்சதை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருந்தவரு இப்ப அதை கேட்டேன், ஆமா நான் தான் கிழிச்சு, என்ன இப்ப அதுக்கு இந்த டிராயிங் வளர்ந்துருக்காங்க, டிராயிங் இந்த நீ ஒன் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஏதுமே ஆத்தாடி இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில வந்துடுறாங்க. கரெக்டா வெளியில வர அங்கிட்ட அதை விட ஒரு பெரிய தலைவலி அவளுக்கு. என்னன்னா, நம்ம டூசி ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன், அது கூட அந்த ஊர்க்காரங்க போட்டோ பிடிச்சு போட்டாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட மறுபடியும் சுத்திக்கிட்டு இருக்கேன், அது கரெக்டா நம்ம ஹேஜன் கண்ணிலையும் பட்டுறேன். இதை பார்த்தாலே நம்ம ஹேஜன் ஒரு மாதிரி கோவத்திலே சிரிக்கிறா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. ஆஹா, இன்னும் ரெண்டு பேர் ஜாலியா தான் சுத்துறாங்களா, சரி சரி விட டென்ஷன் ஆகாத அப்படின்னு அவ வந்து வெறுப்பேத்துறா. இதை பார்த்து நம்ம ஹேஜன், எனக்கு என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறா. நானும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்க அந்த அம்மாவை பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் எபிசோடோட ஸ்டார்டிங்ல. கழுது இன்னும் அதுக்கு டெலிவரி ஆக மாட்டேது, எப்பதான் ஆகுது நானும் பாக்குறேனே. அங்க போயிட்டு அங்க டேபிள் மேல வச்சிருக்க ஒரு பாக்ஸ்ல இருக்கிற எல்லா சாசேஜுமே இவ ஒருத்தையே வாங்கிறா. அதை பார்த்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவ, எதுக்குமா உனக்கு இவ்வளவு சாசேஜஸ், இவ்வளோத்தையும் நீ சாப்பிட்டுருவியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹேஜன், அட நீங்க வேற சும்மா இருங்க, நான் இதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்கு, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க. கரெக்டா வெளியே போக அந்த செகண்ட் ஹீரோ சாங்கியாங் பையன் வந்துடுறான். அவன் இன்னும் நம்ம ஹேஜனை பார்க்கல, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணல. மீட் பண்ணா கதையே வேற மாதிரி போயிரும், அதனால பாருங்க. அவனும் உள்ளக்க வந்துட்டு சாசேஜ் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு 2-3 சாசேஜ் கொடுங்க அப்படி நம்ம ஹேஜன் வாங்கிட்டு போனதை இவனும் கேட்கறான். உடனே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காமா, ஐயோ சாரிங்க, இப்பதான் ஒருத்தவங்க எல்லா சாசேஜஸுமே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துனே நம்ம சாங்கியாங்க்கு இன்னுமே கொஞ்சம் டவுட் ஆயிடுது. ஆஹா, நம்மளோட யாரோ பெரிய சாசேஜஸோட ஃபேன் இந்த ஊர்ல இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிடறான். அவனை பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அம்மாக்கு ஒரு டவுட், ஆஹா இவர் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, அந்த ஷோல வர மாதிரியே இருக்கே அப்படின்னு அவ யோசிக்கிறாங்க. பாவத்தை, இவ்வளவு பெரிய ஆளை அந்த ஊர்லயே ஒருத்திக்கு தான் அடையாளமே தெரியுது பாருங்க. அங்க இருந்து நேரா நம்ம சாங்கியாங் அப்படியே வழக்கம் போல போட்டோ எடுத்துட்டே போறேன். அதுவும் நம்ம ஹேஜனோட கிளினிக்கா பாத்துட்டாங்க. ஆஹா, இந்த ஊர்ல இவ்வளவு அழகான ஒரு கிளினிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுக்கிறான். கரெக்டா நம்ம ஹேஜனுமே நம்ம கிளினிக்கை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களா, அதான் கிடையாது. நம்ம சாங்கியாங் இதை போட்டோ எடுத்துட்டு இருக்கப்ப அங்கிட்டு நம்ம ஹேஜன் அப்படியே வேகமா போயிடுறான். நேரா எங்க போறான்னா அந்த ஊரோட மீட்டிங் ஹாலுக்கு தான். யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு சின்ன ஊர்ல கொஞ்சம் பேர் தான் வசிக்கிற அந்த ஊர்ல ஒரு சின்ன மீட்டிங் ஹால், அங்க வார வாரம் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. அப்படியே நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டு, அவளோட ஆளு நம்ம டூசிக்கு அந்த ஹோட்டல்காரமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கோமா, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோமா, நம்ம கம்ரி பாட்டி அவங்களோட 2 அல்லக்கை அப்படின்னு எல்லாருமே அந்த மீட்டிங்ல ஒண்ணு கூட்டிருக்காங்க. அப்படியே அங்க நம்ம ஹோட்டல்காரம்மாக்கும் அந்த டிவோர்ஸ் ஆச்சு பாத்தீங்களா, அவளோட ஹஸ்பண்டுக்கும் அவனோட முன்னாள் காதலி சோயா, அவங்க 3 பேத்துக்கும் ஒரு சின்ன சங்கடமான விஷயம் அங்க நடக்குது. அப்படியே பக்கத்துல டிவோர்ஸ் ஆன ஒய்ஃப் இருக்கான்றது கூட பார்க்காம அந்த சோயா போட்ட பக்கத்துல உட்கார கூப்பிடுறேன். உடனே அவளுமே ஒரு மாதிரி சங்கடப்பட்டு நிக்கிறா. இப்ப எதுக்காக இந்த மீட்டிங்னா, அந்த ஊர்ல வருஷம் லைட் ஹவுஸ் திருவிழான்னு ஒன்று நடக்கும் போல இந்த வருஷமும் அது நடக்குது. ஆனா இந்த வருஷம் அது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் போது, ஏன்னா அதுக்கு பல மடங்கு பிரைஸ் மணி இருக்கும் போது காசு வச்சு அப்படி நம்ம ஹோட்டல்காரமாவோட டிவோர்ஸ் ஆன அந்த ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஏன்னா அவன் தானே அந்த ஊர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால அவன் வந்து அனௌன்ஸ் பண்றான். இதை கேட்டோன்னு எல்லாருமே பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஆஹா, காசா, ஜெயிச்சா காசு தருவீங்களா, அப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்
போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படியே பேச்சு நம்ம டூசிக் ஹேஜன் பக்கம் வருது. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம்மா, அதாங்க அந்த ஆல் இந்தியா ரேடியோ. அது சும்மா இல்லாம ஆமாமா கண்டிப்பா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோம், நம்ம டூசிக்கும் ஹேஜனும் பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணட்டுமே அப்படின்னு யாரோ சொல்ல உடனே இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம்மா, அது எப்படி சாத்தியம், அவங்க 2 பேத்துக்குள்ளதான் இப்போ ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காங்களே, அவங்க உட்காந்துருக்கத பார்த்தாலே தெரியல, அங்கிட்டு நம்ம ஹேஜன் இங்கிட்டு நம்ம டூசிக்னு 2 துருவங்களை உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிடுறா. அது கேட்டோன்னே நம்ம ஹேஜனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருக்கு. இல்ல இப்ப இங்க 2 பேத்துக்குள்ள முடிஞ்சு போற அளவுக்கு என்ன இருக்கு, ஏதாச்சும் தொடங்கினா தானே முடியறது, எங்க 2 பேத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, நீங்க இப்படியே பொருணி பேசிட்டு இருக்கிறது எனக்கு எரிச்சலா தான் உண்டாக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ரொம்ப கோவமா கிளம்பிடுறா. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஏஜென்ட் கூப்பிடுறாங்க, நில்லுமா நில்லுமா அவ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறா. நம்ம டூசிக்குமே இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்படி அவனுமே வெளியே வரான். வெளியே வந்துட்டு நம்ம ஏஜென்ட்ட சரி விடு, அவங்க தான் பொருணி பேசுவாங்கன்னு எப்பவுமே தெரிஞ்சதுதானே, ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்ல ஒன்னு நம்ம ஏஜென்ட் அவங்க என்னைய வச்சு பொருணி பேசுறது எனக்கு பிடிக்கல, நம்ம 2 பேத்துக்குள்ள 2 மணி நாளாவே ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. நீ நம்ம 2 பேத்துக்குள்ள கொஞ்ச நாள் நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து நீ அதை நினைச்சிட்டு இருக்காத, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, புரிஞ்சா உனக்கு அப்படின்னு ரொம்பவே ஹார்ஷா சொல்லிடுறா. அதை கேட்டோன்னே நம்ம டூசி நீ மாறிட்ட, நீ திருந்திட்டன்னு நினைச்சேன், ஆனா அது தப்புன்னு நீ அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவே ஒரு பக்கம் கோவமா போறான். போறப்ப அவளோட அந்த கொடை, அதாங்க அந்த ரோஸ் கலர் கொடை, அதை கொடுத்துட்டு போறான். அப்படியே நம்ம ஹேஜனுமே போடா நீ மட்டும் தான் கோவமா போவியா, நானும் கோவமா போவேன்னு சொல்லிட்டு அவள் அந்த சைடு போயிடுறா. அப்படியே இப்ப நம்ம ஹேஜனோட கிளினிக்ல இருக்கிற நம்ம ஹேஜனோட அப்பா கொடுத்த அந்த பூச்செடியை காட்டுறாங்க. அதுல இருந்து ரொம்பவே அழகா ஒரு பூ வெள்ளை கலர்ல பூத்து இருக்குங்க. இப்ப அப்படியே அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாருமே அந்த லைட் ஹவுஸ் திருவிழாக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம கம்பரி பாட்டியோட அந்த 2 அலக்கையில இருந்து நம்ம காஃபி ஷாப் வச்சிருக்கவே மார்வேஸ்ல போய் எல்லாம் மனு கொடுக்குறாங்க அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு. அப்படியே ஒரு வழியா அந்த திருவிழாவை ஆரம்பிச்சது. எல்லாமே பயங்கரமா ரெடி பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஊரே ஒரு வைப் பண்றதுக்காண்டி அந்த கடற்கரை ஓரமா ஒன்னா கூடி இருக்கு. அப்படி நம்ம ஹேஜன் அவளோட ஃப்ரெண்டுமே உள்ள போறாங்க. நம்ம ஹேஜன் ஆமா இப்ப நம்ம கண்டிப்பா இங்க போய் தான் ஆகணுமா, நீ இந்த திருவிழாவை பார்த்தா ஆகணுமா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கறேன். அவன் ஃப்ரெண்டு நான் அந்த திருவிழாவை பாக்குறதுக்கு இங்க வர்றேன்னு நினைச்சா என் ஆள் இங்கதான் இருப்பேன், அவன் கூட சேர்ந்து சுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போறப்ப நம்ம டூசிக்கையும் பாத்துறா. உடனே அவன் ஃப்ரெண்டு டூசிக் அவரை பாத்தீங்களா அந்த போலீஸ்காரனை அப்படின்னு கேட்க நம்ம டூசிக்குமே அவனா அவன் இப்ப இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவளுமே போயிடுறாங்க. அப்படியே ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிருது. ஓப்பனிங்கே நம்ம காஃபி ஷாப் கடைக்காரன் தான் கிட்டாரை தூக்கிட்டு வந்துடுறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம பைபிள்ல நல்லாவே பாடிடுறான். எல்லாருமே சூப்பரா வைப் பண்றாங்க. அப்படியே ஒரு வழியா அவன் பாடி முடிச்சுட்டு அடுத்தது யாருமே எதிர்பார்க்காம நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க அந்த ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருந்துச்சு பாத்தீங்களா, அதோட ஹஸ்பண்ட் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவன் வந்து பாடிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவனோட ஒய்ஃபுமே ஒரு மாதிரி அக்வர்டா ஆயிருது. ஆனாலுமே ஜாலியா எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம காஃபி ஷாப் கடைக்காரனோட பொண்ணு அதுவும் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காண்டி ஒரு ஓரத்துல உட்காந்து போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க. அதுக்கு டான்ஸ் கூட ஆட வராது போல, ஆனாலுமே ஆடி அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிடலாம், அதுல வர காசை வச்சாச்சு நம்ம பல்லுக்கு பிரேசஸ் போட்டலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட அதுங்கிட்ட வீடியோ பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம டூசிக் ஓ என்ன பண்ற அப்படின்னு கேட்க நீ எல்லாம் என்கிட்ட பேசாத ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கோவமா போகுது. நடந்து போறப்போ ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்குது. என்னன்னு பார்த்தா அது காலில் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நம்ம டூசிக்குமே அதை பார்த்துட்டு வேகமா போய் நம்ம ஹேஜனை கூப்பிட்டு வந்திருக்கான். உடனே நம்ம ஹேஜன் உடனே வரவா போறா, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல எங்க ஒரு ஆள் அடிபட்டு இருக்காங்க, எமர்ஜென்சி கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூசிக்குமே கூட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்கிட்டு மேடையில நம்ம கம்பரி பாட்டி கூட 2 பாட்டிமா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பயங்கரமா பாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா சொதப்பும் செஞ்சுறாங்க. அடுத்தது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம கம்பரி பாட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. எதிர்பார்த்ததோட சூப்பரா பாடிருக்காங்க. சொல்ல போனா இப்ப பாடினதுலே அவங்க தான் வேற லெவலா பாடிருக்காங்க. எல்லாருமே எந்திரிச்சுட்டு வைப் பண்றாங்கன்னா பாருங்க. அப்படியே இங்கிட்டு நம்ம ஹேஜன் அவளை போய் பாக்குறா. கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் சொல்ல அந்த பொண்ணு இல்ல நான் இப்ப ஆடணும், கண்டிப்பா பிரைஸ் ஜெயிச்சு அதுல நீங்க தான் பிரேசஸ் போட்டுணும் அப்படின்னு ரொம்பவே அடமெண்டா இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹேஜன் ஆமா இப்ப நீ எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிற, அப்படி உன் பல்லுக்கு பிரேசஸ் பண்ணுமா என்ன அவசியம் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு இல்ல எனக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா அவன் என் பல்ல பார்த்துட்டு என்கிட்ட பேச மாட்டானோ அதனால என் அழகு போயிருமான்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் நான் என் பல்லுக்கு பிரேசஸ் போட்டு அவன்கிட்ட பேசணும், அவன் என்னை விட்டு போயிடக்கூடாதான் நான் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே நம்ம ஹேஜன் சின்ன பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஒரு ஃபீல் ஆயிருது. ஆனாலுமே அந்த பொண்ணு மேடையில போய் பாட்டு பாடிட்டு ஆட போறேன்னு சொல்லிட்டு மேடையில நொண்டி நொண்டி நடக்கும். அதை பாக்குறப்ப கீழே இருக்கிறவங்களோட அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஏமா நீ கீழே இருங்க, அங்க என்ன பண்ற போது நீ கீழே இருங்க அப்படின்னு சொல்றா. அவளால ஆடக்கூட முடியலங்க, ஒரு மாதிரி திணறானே. அவளுமே ஒரு நிமிஷத்துல நின்றா, அவளால எதுவுமே பண்ண முடியலன்னு அப்ப அங்கிட்டு இருந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேஜன் தாங்க. கூட நம்ம டூசிக்கு ஒரு காப்ல 2 பேர் சேர்ந்து இப்ப ஆடி அந்த பொண்ணுக்கு பிரைஸ் வாங்கி தர போறதா பிளான் போல. 2 பேத்துக்குமே இங்க ஆட தெரியல, அதான் ட்விஸ்ட். ஆனாலுமே 2 பேரும் அவளுக்கு எப்படியாவது கிஃப்ட் வாங்கி தரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அப்படி இப்படி கையாட்டுறாங்க, பயங்கரமா சொதப்போ செய்யறாங்க. ஆனாலுமே அவங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டனால ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளவு உற்சாகமா பாராட்டுறாங்க, எல்லாருமே அவங்க அவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க. இவளுமே பயங்கரமா பாட்டு பாடுறா. ஒரு வழியா அவங்க கஷ்டப்பட்டு ஆடி எங்கிட்டு இங்கிட்டு கையை கால அசைச்சிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருந்துங்க. கண்டிப்பா நமக்கு தான் பிரைஸ், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசி கூட முடிக்கல அப்பன்னு பார்த்து ஒரு ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ்ங்க, யாரோ எஃப்எம் தான் போட்டு விட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம குட்டி பொண்ணு போரா தான். ரொம்பவே சூப்பரா
சூப்பரா பாடுது. அவங்களோட அப்பா அம்மாக்கே நம்ம போராவது இவ்வளவு அழகா பாடுவாளா அப்படின்ற டவுட் வர அளவுக்கு பாடிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதை பார்த்து இவங்களுக்குமே தெரிஞ்சது, ஆஹா கிஃப்ட் நம்ம கிடையாது போலயே அப்படின்னு முடிவு வந்துடுறாங்க. அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு ரொம்பவே சூப்பரா பண்ணலாங்க. நம்ம போராக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ், இவங்களுக்கு தேர்ட் பிரைஸ். அப்படியே ஒரு மாதிரி சோகமா ஓரத்துல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம போராக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே அவரோட ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் காமிச்சிங்க, நான் சூப்பரா பண்ணேன்னா நம்ம இதை வச்சு அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் போனா ஜாலியா விளாடலாம் அப்படின்னு அந்த திரும்ப பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கு. இங்கிட்டு நம்ம ஹேஜன் அந்த பிரைஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வவுச்சர் அதை புடுங்கிக்கிறான். இதை என்கிட்ட கூட எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே நம்ம டூசிக் சின்ன பிள்ளைகிட்ட இருந்து புடிங்கிற அறிவில்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்க, இல்ல இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்டா இருக்கா. அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றீங்க ஹேஜன் ஆண்டி அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு இந்த காசு மட்டும் போதாது, ஆனாலுமே நான் இந்த காசு மட்டுமே வச்சு உனக்கு நான் பிரேசஸ் போட்டு விட்டுறேன், கவலைப்படாத அப்படின்னு கிடைச்ச அமௌண்ட் வச்சு நம்ம ஹேஜன் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்குமே பயங்கர சந்தோஷம். நம்ம டூசிக்குமே அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அப்படியே அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருது, எல்லாம் இறங்க போறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம காஃபி ஷாப் கடைக்காரனோட பொண்ணு ஒருத்தனோட பயங்கரமான ஃபேனா இருந்தா பாத்தீங்களா, அவனோட பேண்ட் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. அதை பார்த்தோன்னே இவ இவ்வளவு நேரம் போன்ல பார்த்துட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்கறதுனால அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறா. அவதான் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டான்னு பார்த்தா இங்கிட்டு நம்ம ஹேஜன் பயங்கரமா குதிக்கிறா. நம்ம டூசிக்கு அந்த கம்பரி பாட்டில யாரா அவங்க, எதுக்கு இவங்கள பார்த்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. அப்ப அவங்க கார்ல ஏறி போறப்ப அந்த காஃபி ஷாப் கடைக்காரனோட பொண்ணு அவன் எப்படியாச்சும் பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட காலோட அவனை பார்க்க நொண்டி நொண்டி ஓடி வருது. ஆனா அவன் ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கான், இவளால ஓடவும் முடியல. அதை பார்த்து அவங்க அப்பா ஓடி வந்துட்டு, இவ்வளவு நாள் அவளை என்னதான் திட்டினாலும் அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்ன்றனால வேகமா ஓடி வந்து என் மேல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஆசையான கிட்டாரை கூட தூக்கி போட்டு அவளை அவனோட தோல்ல ஏத்திட்டு போறாங்க. வேகமா ஓடி போய் அப்படியே ரெண்டு பேரும் கீழே விழுந்து மூச்சு வாங்குறாங்க. அந்த ஜூன்ன்றவனு இவளை பார்த்துட்டான். உடனே இவ அவனை பார்த்துட்டு, நான் உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்களை 3 வாட்டி பார்க்கணும் ட்ரை பண்ணி ஆனா முடியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்டோட பேசுறான். ஆனா அவனுக்கு இவளை அடையாளம் தெரியும். எப்பனா அந்த காஃபி ஷாப் கடையில வச்சு ஒரு வாட்டி பார்த்தனால அவனுக்கு இவளை அடையாளம் தெரியும். ஓ நீயா இந்த பல்ல வச்சுதான் உன்னைய கண்டுபிடிச்சு, நீ அந்த காஃபி ஷாப் கடையில இருந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா என்னெல்லாம் நீங்க அடையாளம் வச்சிருக்கீங்களா அப்படி உடனே அப்படி சொல்லிட்டு, நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காருக்குள்ளேயே ஏறிறாங்க. நம்ம காஃபி ஷாப் கடைக்காரனோட பொண்ணுமே, நான் உங்களோட பெரிய பண்றீங்க, ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு அவனோட பேசிட்டு அப்படியே வந்துட்டு வந்துடுறான். இந்த மொமெண்ட்டை அப்படி நம்ம ஹேஜனும் தூரத்துல இருந்து பாக்குறப்ப அவளுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னன்னா, அவ ஊரை விட்டு ஓடி வந்தா பாத்தீங்களா, அப்ப இதே மாதிரிதான் அவங்க அப்பா என்னதான் கோபமா இருந்தாலுமே அவ வீட்டுக்கு திரும்பி வந்தோடனே அவளுக்கு இவரோட கோட்டை பொத்தி விட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறதுங்க. அவங்க அப்பாவை மிஸ் பண்றா. அப்படியே அவருக்கு போனும் பண்றா. போன் பண்ணிட்டு, அப்பா நீங்க கொடுத்த பூ மலர்ந்துருச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அதை கேட்டு அவங்க அப்பா, என்னதான் அந்த பூ பூத்துருச்சா, என்னமா சொல்றாரு, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் அதிர்ஷ்டம் இருந்தாதான் பூக்கும், நீ யாரையோ பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளை நீ பாத்துட்ட போல, அதனாலதான் இப்ப அது பூத்திருக்கும், வாழ்க்கையிலே ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் நீ பாத்துட்ட போல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டே நம்ம ஹேஜன் பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம டூசிக்கு எதிர்த்தாப்புல ஸ்லோ மோஷன்ல நடந்துட்டு இருக்காப்ல. இதை பார்த்துட்டு நம்ம ஹேஜன், சரிப்பா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. உடனே அவங்க அப்பா, ஆஹா பூ பூத்துருச்சா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாருங்க அந்த சைடு போன்ல. அப்படியே நம்ம டூசிக்கு நம்ம ஹேஜென்ட்டா வழக்கம் போல வந்து வம்பளுக்குறேன். யாரோ சொன்னாங்க, யாரும் என்னென்னமோ நினைப்பாங்க, பேசக்கூட மாட்டாங்கன்னு, ஆனா ஸ்டேஜ்ல ஏறி பயங்கரமா கூட ஒன்னா சேர்ந்து டான்ஸ்லாம் ஆனாங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதை கேட்டு நம்ம ஹேஜன், அப்படிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்துச்சு அப்படி சொல்ல, உடனே நம்ம டூசிக்கு, யார் உனக்கு வெக்கமா, நீ சரக்க போட்டு நட்டோட டான்ஸ் ஆடுறப்ப எனக்கு தெரியும் வெக்கத்தை பத்தி அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹேஜன், கத்தாத பேசாம இரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வம்பளுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரொம்பவே கலர்ஃபுல்லா நிறைய வான வெடி வெடிக்குதுங்க. அதை பார்த்து நம்ம டூசிக், ஆஹா நேரத்துல மட்டும் எவன் அவன் ஆள் கூட இருக்கானா அவனுக்குலாம் பயங்கரமான வியூ பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நம்ம ஹேஜனுமே ஆமால அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம டூசிக்கு எதிர்ச்சியா திரும்பினா அப்ப நம்ம ஹேஜன் பார்த்துட்டு அப்படியே நின்றாங்க. அப்ப அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ்ல இவ இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லா தெரியறா போல. அப்படியே அவளை பார்த்துட்டு நம்மால் சைட் அடிச்சுட்டு நிக்கிறான். அப்படியே மெய் மறந்து நின்னதுல பின்னாடி இருந்த ஒருத்தி வந்து நம்ம டூசிக்கு தட்டி விட்டா. முன்னாடி பார்த்தா எவ்வளவு ஆழம்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்கு, அதுல நம்ம டூசிக்கு விழ போறோம். அப்படியே உள்ள விழுந்தா இப்ப ஒரு 3 நாள் ஆயிரும் போல, அந்த அளவுக்கு ஆழமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த தண்ணி. நம்ம ஹேஜனுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கை நீட்டுறா. அப்ப நம்ம டூசிக்கு விழ போறப்ப கரெக்டா யாரோ வந்து பிடிச்சிடறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சாங்கியாங் தாங்க. அப்பதான் நம்ம ஹேஜனுமே நம்ம சாங்கியாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. சாங்கியாங் நீயா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. உடனே டூசி, ஓ உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் ஷாக்கு. நம்ம சாங்கியாங்கனும் அடி ஒரு வழியா உன்னை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஒரு சின்ன சீனை காட்டுறாங்க. என்னன்னா, அன்னைக்கு நைட் ஒரு நாள் நம்ம டூசிட்டு அவன் வழி கேட்டு மறுபடியும் மாறி போனா பாத்தீங்களா, அன்னைக்கு நைட் அவன் மாறிலாம் போல, நம்ம ஹேஜனை பார்த்தோன்னே அந்த வழியா போயிருக்கான். அதுக்குள்ள ஆனா நம்ம ஹேஜன் போயிட்டா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றது பாத்திருக்கேன். பார்த்துட்டு தான் ஆக இது நம்ம ஹேஜன் தானா அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிருக்கான். அங்கெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நான் உன்னை இப்ப பாத்துட்டேன் அப்படின்னு 2 பேரும் மீட் பண்றாங்க. சொல்ல போனா ஹேஜன், டூசிக், சாங்கன் இவங்க 3 பேரும் மீட் பண்றாங்க. நம்ம டூசிக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்படி ரொம்பவே சூப்பரா இந்த எபிசோட் முடியல. இப்ப இதோட ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட்டை காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹேஜன் ஊரு ஓடி வந்தா பாத்தீங்களா இந்த காங்ஜிங் கிராமத்துக்கு, அப்ப ஒரு கடைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து அந்த பனானா மில்க் ஷேக் அதாங்க எல்லா
கொரியன் ட்ராமாலையும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே அதை வாங்குறதுக்கு காசு கொடுக்குறா. ஆனா அவளுக்கு ஒரு 10 yen கம்மியா இருக்கு. அதை பார்த்து எங்கிட்ட இருந்த ஒரு பையன் வந்துட்டு இந்த இப்ப கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு ஒரு 10 yen வச்சுட்டு இப்ப நீ மில்க் ஷேக் வாங்கி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம ஏஜென்ட்னா யாரு அவன் அப்படின்னு பார்க்க அப்படியே அவளுமே வாங்கி குடிச்சிடுறாங்க. அந்த பையன் யாருன்னா அப்பதான் அவனோட பேட்சுமே காட்டுறாங்க. அது நம்ம டூசிக் தான். அந்த பொண்ணு யாருன்னா வேற யாரு, நம்ம ஏஜென்ட் தான். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலயுமே பாத்துருக்காங்க, இப்பயுமே பாத்துருக்காங்க பாருங்க. இப்படி இவங்க எல்லா டைம்லயும் ஒன்னாதான் டிராவல் பண்றாங்க. அது அவங்களுக்கே தெரியலன்ற இந்த ஸ்வீட்டான மூமெண்ட்டை ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. இப்படி ரொம்பவே சூப்பரா இந்த எபிசோட முடியுதுங்க. ஸோ இந்த எண்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பல எண்டிங்கோட பல ட்விஸ்டோட இருக்கும். அதனால எல்லா எபிசோடும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்த எபிசோட்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக ஒரு நல்ல ஃபீல் குட் வைப்போட இருக்குங்க. இப்படி எல்லா எபிசோடையும் பார்க்கறதுக்கு எப்பா மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கண்டினியூ மட்டும் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. அதை வச்சு எனக்குமே இந்த டிராமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இல்ல அது அப்படியே போட்டலாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே गाइस, அடுத்த எபிசோட்ல பாப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.